இப்போ பாருங்கள், மக்காச்சோளம் விவசாயம் நான் போட்டிருந்தேன். இதுதான் நாங்கள் பண்ண மக்காச்சோளம் விவசாயம். மக்காச்சோளம் விளைஞ்சிடுது. மணிலாம் எப்படி பிடிச்சிது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் போன டைம் மக்காச்சோளம் பயிரிட்டோம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. மணி இந்த மக்காச்சோளம் பருப்பு வந்து இடையே பிடிச்சிருந்தது. தாண்டுக்கால் மணின்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு நெருவாக இல்லை. இந்த இது 2வது நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், மக்காச்சோளம் விவசாயம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லா கதிரும் அப்படி தாங்க இருக்குது. ஒடிச்சாச்சு. நல்லா சோளம் நல்லா நெருக்கட்டமாக நல்லா அழகாக தான் இருக்குது. இது காரணம் என்னென்னா, ஒரே காரணம் என்னென்னா, சோளத்துக்கு வந்து அதிகம் யூரியா போடக்கூடாதுங்க. உரம்லாம் எப்படி எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன், நீங்களும் வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ், அவ்வளோதான். சோளம் ஒடிக்க வேண்டியது தான். மழையால் ஒடிக்கலை. இன்னும் 2 நாள் கொஞ்சம் ஒடித்தோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. கையால் தாங்க ஒடித்தோம், மிஷினால் அறுக்கலை. மிஷின் அறுக்கிற அளவில் 1 ஏக்கருன்றதால மிஷின் வரத்துக்கு வழி இல்லை, அதனால் கையாலே ஒடிச்சிட்டோம். இதுதாங்க மக்காச்சோளம் விவசாயம். மிக எளிமையான விவசாயம், மிக குறைவான செலவு, அதிக லாபம். நன்றிங்க. நீங்களும் மக்காச்சோளம் பயிரிட்டு பயன்பெறுங்க. வணக்கம். சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.